வணக்கம் ருத்ரா ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது ஆகஸ்ட் 2025. இந்த ஆகஸ்ட் 2025 பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் மே மாதம் 15ஆம் தேதி மாறின குரு பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சியாகவும் குரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் ராசியை பார்த்து தனுசு ராசிக்காரர்களை உத்வேகப்படுத்தி புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. அந்த அமைப்புல தான் ஆகஸ்ட் மாதம் துவங்குகிறது. அதே போல 4ஆம் இடத்துல சனி இருந்து சனியும் 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கும் பொழுது குருவும் பார்க்கிறார் சனியும் பார்க்கிறாருங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதுல மிக்சடான விஷயங்கள், வேலை பளு, சங்கடங்கள், அலைச்சல்களும் இருக்கிறது, அதே சமயத்தில் உத்வேகமும் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு நிறைந்ததான ஒரு அமைப்பாக ஆகஸ்ட் மாசமாக தனுசு ராசிக்கு இருக்கு. அதே சமயத்துல 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்து நிறைய தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய மாற்றத்தையும் நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப 3ஆம் இடத்துல ராகு வருவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓய்வான விஷயங்கள். நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஓய்வான விஷயமா இருக்கும். நல்ல அமைப்பு, நல்ல தன்மை. அதே சமயத்தில் கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா தகப்பனார் விஷயத்துல சில மாற்றங்கள், சில உடல் உபாதைகள், பூர்வீகத்துல சில விஷயங்கள், பூர்வீக ப்ராப்பர்ட்டியில சில ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் காமிக்குதுங்க. பொதுவாக ஆண்டு கிரகம் சஞ்சாரம் ஓரளவுக்கு மிக்சடாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கு. இப்போ மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல மாத ஆரம்பத்திலிருந்து முதல் 3 வாரம் இருக்கிறார். சுக்கிரனும் குரும் சேர்ந்து 7ஆம் இடத்தை இருந்து ராசியவே பார்க்கறது பாத்தீங்கன்னா ஓரளவு குதூகலமான விஷயங்கள், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடம்பரமான சில விஷயங்கள் பண்றது, காதல் விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், அதே சமயத்துல சில நட்புறவு கொண்டு வருது, கொஞ்சம் டிராவலிங்கு, சில புதிய தொடர்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குதுங்க. அதே சமயத்துல சூரியன் 8ஆம் இடத்துல, புதன் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராஜயோகாதிபதியே 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் திடீர் பண வரவு, அடுத்தவங்க பணம் நமக்கு கிடைக்கிறது, கிடைக்க வேண்டிய பணம் உடனே கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸு, மற்ற மூலமாக நம்மளுடைய பூர்வீகம், இன்ஹெரிட்டன்ஸ், மனைவி சொத்து, கணவர் சொத்து அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ பொதுவாகவே ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்கிறது. எப்படின்னா 2025 ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு குறிப்பா முதல் 2 வீக்ஸ். 3rd வீக் பாத்தீங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கே வரார், தவறு இல்லை. தகப்பனார் விஷயத்துல சில மேன்மைகள், சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்க. நம்ம பூர்வீக ப்ராப்பர்ட்டியில சிலது நம்ம செஞ்சுக்கலாம். அதே சமயத்துல நம்ம தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சில பாசிட்டிவான சில விஷயங்கள் உண்டு. ஃபாதர் மூலமா அனுகூலம், அது மாதிரி விஷயங்கள் உண்டு. புதன் என்னதான் 8ல மறைஞ்சிருந்தாலும் மாணவர்கள் ஓரளவுக்கு படிக்கக்கூடிய விஷயத்துல குறைய இருக்காது. ஏன்னா 8 பெரிய தவறான ஒரு இது இல்லை புதனுக்கு. பட் இருந்தாலும் கடக வீடு அதுக்கு பிடிக்காத வீடா இருக்கிறதுனால கொஞ்சம் மாணவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே புதன் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால மாதத்தின் இறுதியில தான் சிம்மத்துக்கு வரார். சிம்மம் தான் அதுக்கு பிடித்த வீடு. ஸோ கடகத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் படிப்புல ஒரு 100% கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ தனுசு ராசி மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் அதிக எஃபோர்ட் போட வேண்டிய அமைப்புகள் தென்படுகிறது, ஓரளவுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதே மாதிரி மாதத்தின் 3வது வாரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனே 8ல வரார். ஸோ சுக்கிரன் 6ஆம் வீட்டதிபதி 8ல வரும் பொழுது சில விஷயங்கள், உடம்பு உபாதைகள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் கிடப்புல போட்ட மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, வம்பு வழக்குகள் அது மாதிரி இருக்கும். ஸோ முதல் 2 வாரம் இது மாதிரி திடீர் பண வரவு, சில குதூகலமான விஷயங்கள். 3rd and 4th வீக் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திலே இருக்கிறார், ராசியை பார்க்கிறார். ஸோ சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார் ராசி. அப்படிங்கிறப்போ ஒரு நிறைய ஆக்டிவிட்டி, நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் தேவைப்படுகிறது. குறிப்பா நடுத்தர வயதினர் ஆகிய தொழிலதிபர்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்க, ஐபொசிஷன் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிக ஆக்டிவிட்டி இருக்கும். அதே சமயத்தில் தொழில் ஜெயிக்கிறது, தொழிலில் ஒரு உத்வேகத்தை கொண்டு வருது, ஒரு அதிக முயற்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது, புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், புதிய கிளை, ப்ரொமோஷன், அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரி பல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது சனியின் பார்வை பெற்ற ஒரு செவ்வாயா இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கிற முடிவுகளில் கொஞ்சம் சிறத்தன்மையோட எடுத்து முடிவை பண்ணணும். இல்லைன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி
இல்லாத ஒரு அமைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு மிக்சடான விஷயங்கள், பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நம்ம எந்த மாதிரி செயல்படுறோமோ அது பொறுத்து தான் நமக்கு எல்லாமே பாசிட்டிவா வர்றதா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இத்தகைய அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு தசாபுக்தி நாதன்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த லக்னாதிபதி பலம் என்ன, திக்பலம், திருக்பலம், ஸ்தான பலம்லாம் எப்படி இருக்கு, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நடக்கிறது வந்து என்ன ஆதிபத்தியங்கள் பெற்றிருக்கிறார்கள், அந்த ஆதிபத்தியங்கள் வந்து உங்க ஜாதகத்துக்கு நல்லதா வருதா. இப்ப நான் சொன்ன கோச்சார் அமைப்போட இந்த தசாநாதன் புக்திநாதனை மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகஸ்ட் மாதம், அதுக்கப்புறம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம்லாம் எப்படி இருக்க போகுது, அது மூலமா நீங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், வாழ்க்கை என்ன திசையில திரும்ப போகிறது, உங்கள் கர்மா என்ன சொல்லிக்கிறதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம ஓரளவு கிளியரா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டெசிஷன்ஸ் அது மாதிரி விஷயங்களா நீங்க எடுக்கும் பொழுது நீங்கள் தேவையற்ற விஷயத்துக்குள்ள போகாமல் சமய விரயங்கள், பண விரயங்கள் அதெல்லாம் தவிர்த்து நமக்கு என்ன மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, நம்ம என்ன மாதிரி படிப்பு படிக்கலாம், என்ன மாதிரி தொழில் பண்றது நல்லது, எந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் இடம் மாறலாம், எந்த நேரத்தில் ஜாப் மாறலாம், எந்த நேரம் வந்து நம்ம வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து எந்த தசாபுக்திகள் எப்படி காமிக்குது, நம்ம கர்மா எப்படி இருக்குதுங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தக்க முடிவுகளை நாம் எடுப்பேனால் இந்திய வேத ஜோதிடத்தை அடிப்படையான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக வாழ்க்கை முடிவுகளை திட்டமிட்டு செயல்பட்டு தேவையற்ற விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறது நான் இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன். இது நம்ம பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஆண்டு கிரகம் மாத கிரகத்தோட அமைப்பு கோசார் முறையில ஒரு பொதுவான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இதே உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தியை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒண்ணுமே கிளியர் கட்டா ஒரு ஜாதகமும் தனித்துவமான ஜாதகம் எல்லாமே பொதுவா சொல்லிட முடியாது. அந்த தனித்துவமா என்ன மாதிரி விஷயங்கள் காட்டுதுங்கிறத வைத்து அதை வைத்து நம்ம வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.